ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி விஷன். உங்கள் லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 கீ பாயிண்ட்ஸை லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதோட பேலன்ஸ் பாயிண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6th ஒன், லேர்ன் கண்டினியூஸ்லி. டெய்லி புது புது விஷயத்தை கற்றுக்கோங்க. நாலேஜ் இஸ் த கீ டு சக்ஸஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் படிங்க. அண்ட் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கற்றுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களோட மைண்டு ஷார்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புது வழிகளை கூட தரும். ஸோ கீப் லேர்னிங். டெய்லி புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க. 7th ஒன், பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். உங்களை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸை மட்டுமே வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் பீப்புள்ஸால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கிறதுக்குமே அவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ உங்களை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் பீப்புள்ஸை மட்டுமே வச்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூடயே நீங்கள் இருங்க. கண்டிப்பாக உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 8th ஒன், கிவ் பேக். உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இப்போ உங்களால் காசு பணம் கொடுத்து தான் உதவ முடியும் அப்படின்னா அதை இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து செய்யலாம். இல்லை அப்படின்னா சோகமாக இருக்கக்கூடிய பர்சன்கிட்ட போய் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசினா கூட அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் இப்படி உதவி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே வராது. அந்த அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பியை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க. 9th ஒன், ஸ்டே ஃபோக்கஸ். கண்டிப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் கோலை நோக்கி ஃபோக்கஸ்டாக போயிட்டே இருங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புக் ஏதாவது எடுப்போம் படிக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்க டைமில் மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அது என்னன்னு பார்க்குறதுக்கு தான் போவோம். பட் அந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்கிறது அதுக்குள்ளே போய் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோங்கிறத மறந்து நம்ம மொபைலுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். இது எக்ஸாம்பிள் தான். இதை மாதிரி உங்களுக்கு கோலை அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் கோலை நோக்கி ஓடிட்டே இருங்க. 10th ஒன், செலிப்ரேட் யுவர் சக்ஸஸ். உங்கள் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். நீங்கள் குக் பண்ண ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கலாம். இல்லை உங்களால் செய்ய முடியாத ஒரு டாஸ்க்கை நீங்கள் செஞ்சு அதை சக்ஸஸாக மாற்றிருக்கலாம். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்களை மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இந்த 10 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.